ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். இந்த வீடியோல நம்ம TNUSRB காமன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன? யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம்? இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் Zoha அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். TNUSRB காமன் எக்ஸாமினேஷன் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு காமன் எக்ஸாமினேஷன். இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். இந்த காமன் எக்ஸாம் எதற்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் ஃபார் கிரேட் 2 ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேன். நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளாக ஆகணும், இல்லை ஜெயில் வார்டனாக ஆகணும், இல்லைனா ஃபயர்மேனாக ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் should have passed 10th ஸ்டாண்டர்ட் ஆர் SSLC. 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா? சில கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க, ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கல. அதாவது சில ஓப்பன் யூனிவர்சிட்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இல்லாமலேயே குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் எழுதியிருந்தா தான் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 26 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷன் நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா எழுதலாம். பட் இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் TNUSRB காமன் எக்ஸாமினேஷன். நீங்க பிசியா இருக்கீங்க, பிசிஎம்மா இருக்கீங்க, இல்லை எம்பிசியா இருக்கீங்க, டிஎன்சியா இருக்கீங்க அப்படின்னா 28 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷன் நீங்க எழுதலாம். நீங்க எஸ்சியா இருக்கீங்க, SCAவா இருக்கீங்க, இல்லை STயா இருக்கீங்க அப்படின்னா 31 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதலாம். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 31 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். நீங்கள் டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 37 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது ஆர்மி மென்லேருந்து ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் 47 இயர்ஸ் வரைக்குமே இந்த எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபார் TNUSRB காமன் எக்ஸாம். அதாவது உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓப்பன் காம்படிஷனில் உங்களுக்கு 31% கிடைக்கும். நீங்கள் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 26.50% உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். நீங்கள் பிசி முஸ்லீமாக இருக்கீங்கன்னா 3.50% உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்க, டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா 20% உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா 15% உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கும். நீங்கள் SCAவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% ரிசர்வேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததா இந்த எக்ஸாமுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. அதாவது 10% ரிசர்வேஷன் இன் ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 ஆர் ஃபார்ம் 3. ஃபார்ம் 1 அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்கீங்க. ஃபார்ம் 2 அப்படிங்கிறது நீங்கள் நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்கீங்க. அண்ட் ஃபார்ம் 3 அப்படிங்கிறது நீங்கள் யூனிவர்சிட்டி லெவலில் விளையாடிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10% ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதற்கான அப்ரூவ்ட் கேம்ஸ் 16 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஈக்வைட்டேஷன், ரீஃபல் ஷூட்டிங் அண்ட் சிலம்பம். இந்த ஆட்டங்களில் நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 ஆர் ஃபார்ம் 3 வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5% ஆஃப் வேகன்சிஸ் வில் பி சர்வ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்மி மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வேகன்சிஸ் கொடுக்கப்படும். அண்ட் 3% உங்களுக்கு டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா கொடுக்கப்படும். அண்ட் 20% ஆஃப் ஆல் வேகன்சிஸ் ஷால் பி செட் அபார்ட் ஆன் ப்ரெஃபரன்ஷியல் பேசிஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட PSTM சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு 20% ஆஃப் வேகன்சிஸ் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததா இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ட் A, பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸ் இருக்கு.
பார்ட் ஏங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது தமிழ் கட்டாய தகுதி தேர்வு என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமினேஷன் உடைய ரோல் என்னன்னா, இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களுடைய மெயின் பேப்பர் எக்ஸாமினர்ஸ் திருத்துவாங்க. இல்லனா உங்களுடைய மெயின் பேப்பர்ஸ் எக்ஸாமினர்ஸ் திருத்த மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். அண்ட் 80 கொஸ்டின்ஸ் ஃபார் 80 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்க 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாதான் நீங்க எலிஜிபிள். அண்ட் இதற்கான டைம் உங்களுக்கு 1 hour and 20 minutes கொடுக்கப்படும். சரிங்களா? அண்ட் இந்த மார்க்ஸ் வந்து மெயின் எக்ஸாம்ல சேர்க்க மாட்டாங்க. இதை பாஸ் பண்ணா உங்களுடைய மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பரை திருத்துவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததா பார்ட் பி அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 70 மார்க் இருக்கும். அது பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 45 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸை கேட்பாங்க. சரிங்களா? இப்போ சைக்காலஜில இருந்து உங்களுக்கு 25 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அது தவிர்த்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 24 மார்க்ஸ்க்காக உங்களுடைய பிசிக்கல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கோ அதற்காக கொடுப்பாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஸ்பெஷல் மார்க்ஸ்க்காக ஒரு 6 மார்க் கொடுப்பாங்க. இதை பற்றியும் அடுத்த ஸ்லைட்ஸ்ல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷன் நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததா பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது அந்த மார்க்காக கிடையாது. திஸ் இஸ் அ பேசிக் டெஸ்ட் அண்ட் எல்லாருக்குமே இது இருக்கிறது கட்டாயம். ஓகே. அண்ட் மென்னா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹைட் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, பிஎன்சியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மினிமம் ஹைட் 170 சென்டிமீட்டர்ஸா இருக்கணும். எஸ்சி, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுடைய மினிமம் ஹைட் 167 சென்டிமீட்டர்ஸா இருக்கணும். அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க ஒன்லி ஃபார் மென். நார்மலா இருக்கும்போது 81 சென்டிமீட்டர்ஸ் உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும். அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு 81ல இருந்து 86 சென்டிமீட்டர்ஸ் வரைக்குமே உங்களுடைய செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். சரிங்களா? இப்போ அடுத்தது உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்க்கும்போது ஹைட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, பிஎன்சியா இருந்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 159 சென்டிமீட்டர்ஸ் உங்களுடைய ஹைட்டா இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 157 சென்டிமீட்டர்ஸ் உங்களுடைய ஹைட்டா இருக்கணும். இப்போ இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல இருந்து யாருக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல இருந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் எடுக்கப்படாது. சரிங்களா? இப்போ அடுத்ததா பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் ஃபார் TNUSRB காமன் எக்ஸாம். இது எல்லாருக்குமே இருக்கும். யாருக்கும் இதுல இருந்து எக்ஸெப்ஷன் கிடையாது. நீங்க மென்னா இருக்கீங்கன்னா 1500 மீட்டர்ஸ் நீங்க 7 நிமிஷத்துல ஓட வேண்டியதா இருக்கும். நீங்க உமன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்க அப்படின்னா 400 மீட்டர்ஸ் இன் 2 minutes and 30 secondsல ஓட வேண்டியதா இருக்கும். நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்திருக்கீங்க அப்படின்னா 1500 மீட்டர்ஸ் இன் 8 minutesல நீங்க ஓட வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபார் மென். மென்னுக்கு இருக்கிற பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதற்காக தான் மார்க் கொடுக்கப்படும். அந்த 24 மார்க்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? இதுல இருந்து தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு 3 ஈவெண்ட் இருக்கும். நீங்க 1 ஸ்டார் எடுத்தா 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 2 ஸ்டார்ஸ் எடுத்தா 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இதை பார்க்கும்போது ரோப் கிளைம்பிங் இருக்கும். நீங்க 5 மீட்டர்ஸ் வரைக்குமே ரோப் கிளைம் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 6 மீட்டர்ஸ் கிளைம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணலாம். லாங் ஜம்ப் பண்ணும்போது 3.80 மீட்டர்ஸ் நீங்க லாங் ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கொடுக்கப்படும். 4.50 மீட்டர்ஸ்க்கும் மேல நீங்க லாங் ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ ஹை ஜம்ப் பாத்தீங்கன்னா 1.20 மீட்டர்ஸ் வரைக்குமே நீங்க ஹைட்டா ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கொடுக்கப்படும். 1.40 மீட்டர்ஸ் வரைக்குமே நீங்க ஹைட்டா ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ அடுத்ததா 100 மீட்டர்ஸ் ரன் ஆர் 400 மீட்டர்ஸ் ரன்ல பார்க்கும்போது 100 மீட்டர்ஸ் ரன் நீங்க 15 செகண்ட்ஸ்ல ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்கப்படும். நீங்க 13.50 செகண்ட்ஸ்க்குமே கீழேயா ஓடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ 400 மீட்டர்ஸ் ரன் அப்படின்ட்டு பார்க்கும்போது 80 செகண்ட்ஸ்க்கும் மேல நீங்க ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுக்கப்படும். 70 செகண்ட்ஸ்க்கும் கீழே நீங்க ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபார் உமன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர். இதுலயும் பார்க்கும்போது 3 ஈவெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. லாங் ஜம்ப்ல உங்களுக்கு 3 மீட்டர்ஸ் நீங்க ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க். 3.75 மீட்டர்ஸ் நீங்க ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 8 மார்க் கொடுப்பாங்க. ஷார்ட் புட் ஆர் கிரிக்கெட் பால் த்ரோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஷார்ட் புட் அப்படிங்கிறது 4 kg இருக்கும். 4.25 மீட்டர்ஸ் வரைக்குமே நீங்க த்ரோ பண்றீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க.
5.50 மீட்டர்ஸ்க்கும் மேல நீங்க த்ரோ பண்றீங்கன்னா 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. சரிங்களா? இப்போ கிரிக்கெட் பால் த்ரோ அப்படின்னு பார்க்கும்போது 17 மீட்டர்ஸ்க்கு நீங்க த்ரோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் குடுப்பாங்க. 24 மீட்டர்ஸ்க்கும் மேல நீங்க த்ரோ பண்றீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. ஓகே. இப்போ 100 மீட்டர்ஸ் ரன்னா 200 மீட்டர்ஸ் ரன் இருக்கும். 100 மீட்டர்ஸ் ரன் பார்க்கும்போது 17.50 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் குடுப்பாங்க. 15.15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஓடுறீங்க அப்படின்னா 8 மார்க் குடுப்பாங்க. 200 மீட்டர்ஸ் ரன் அப்படின்ட்டு பார்க்கும்போது 38 செகண்ட்ஸ்க்கு நீங்க ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் குடுப்பாங்க. 33 செகண்ட்ஸ்க்குமே கீழ ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென். அதாவது மென்க்கு இருக்கிற பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வேற. நீங்க ஆர்மி மென்னா இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டிஃபரெண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஓகே. இதுலயும் 3 ஈவென்ட்ஸ் இருக்கும். ஷாட் புட் அப்படின்ட்டு பார்க்கும்போது 7.26 கேஜி உடைய பால் குடுப்பாங்க. 5 மீட்டர்ஸ் வரைக்குமே த்ரோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் குடுப்பாங்க. 6 மீட்டர்ஸ் வரைக்குமே த்ரோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் அப்படின்னு பார்க்கும்போது லாங் ஜம்ப்ல நீங்க 3.25 மீட்டர்ஸ் ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க் குடுப்பாங்க. 4.50 மீட்டர்ஸ் ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. ஹை ஜம்ப் பார்க்கும்போது 0.90 மீட்டர்ஸ் வரைக்குமே நீங்க ஹைட்டா ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க் குடுப்பாங்க. 1.40 மீட்டர்ஸ்க்குமே நீங்க ஹைட்டா ஜம்ப் பண்றீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. 100 மீட்டர்ஸ் ரன் ஆர் 400 மீட்டர்ஸ் ரன் அப்படின்னு பார்க்கும்போது 100 மீட்டர்ஸ் ரன் நீங்க 17 செகண்ட்ஸ் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் குடுப்பாங்க. 13.50 செகண்ட்ஸ்க்குமே கீழே நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் குடுப்பாங்க. 400 மீட்டர்ஸ் ரன் அப்படின்னு பார்க்கும்போது 85 செகண்ட்ஸ்க்கும் கீழே நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா 4 மார்க் குடுப்பாங்க. 70 செகண்ட்ஸ்க்கும் கீழே நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம்க்கு மட்டும் படிக்கிறது போதுமானது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 24 மார்க்ஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல கிடைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த எக்ஸாமிற்காக நல்லா ஃபிட்டா இருக்கணும். அண்ட் இந்த டெஸ்ட்டுக்காகவும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அடுத்ததா பார்க்கும்போது ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் என்சிசி. அந்த 6 மார்க் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ என்சிசிக்காக உங்களுக்கு 2 மார்க்ஸ் குடுப்பாங்க. நீங்க ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1/2 மார்க் குடுப்பாங்க. பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா 1 மார்க் குடுப்பாங்க. சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் குடுப்பாங்க. இப்போ என்எஸ்எஸ்ல கூட உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்கு. இதில் பார்க்கும்போது நீங்க ஸ்டேட் யூத் அவார்ட், நேஷனல் யூத் அவார்ட் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் இன்டர் ஸ்டேட் நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் இது ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து நீங்க ரிபப்ளிக் டே பேரட்ல கலந்து கொண்டிருக்கீங்க, நேஷனல் இன்டிகிரேஷன் கேம்ப்ஸ்ல கலந்து கொண்டிருக்கீங்க, ஹீரோயிக் ஈவெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதோ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, ஆர் சம்மர் ஆர் வின்டர் கேம்ப்ஸ்ல நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க, நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் அதாவது இதுல ஏதாவது நீங்க கலந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? அதை தவிர்த்து கம்ப்ளீஷன் ஆஃப் 2 இயர்ஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் சச் அஸ் த ஸ்டேட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து நீங்க பெஸ்ட் வாலண்டியர் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அண்ட் பெஸ்ட் வாலண்டியர் அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரவங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்கு. அதாவது நீங்க உங்களுடைய ஸ்கூலை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க உங்க காலேஜை ஜோனல் லெவல்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. நீங்க உங்களுடைய யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்க இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்க ஸ்டேட்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 1.5 மார்க் கொடுப்பாங்க. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? இந்த எக்ஸாமினேஷன் உடைய ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹250. இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு TNUSRB.government.in இந்த வெப்சைட்க்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் உடைய ஃபுல் சிலபஸ் உடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி படித்தாலே நீங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம TNUSRB உடைய காமன் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, அதோடைய ஜாப் ரோல் என்ன, அந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஆல் தி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றியான வீடியோஸை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸ் கூட உங்களுக்கு ட்ரைனிங்காக நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸாக கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் TNUSRBயில் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ் பற்றியான வீடியோஸும் எங்களுடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது.
அத நீங்க பார்க்கணும்னா, அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க் நான் உங்களுக்கு மேல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் நான் முகமது ரஃபி ஃப்ரம் Zoha Academy signing out.